அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மாஷா அல்லாஹ். காலைல காபா ஷெரீஃப் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி லைவாக விஷயத்தை பார்க்க போகிறோம். ரெண்டாவது நம்ம பவர்ஃபுல்லான துவா ஒன்று பார்ப்போம். மூணாவது ஒரு ஹதீஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோவை நம்ம பயனுள்ளதாக மாற்றிக்கலாம். அதனால் தயவு செஞ்சு உங்கள் நேரத்தை இந்த வீடியோக்காக கொடுங்க. ஏன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பான முறையில் யார் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்ரா ஹஜ் செய்ய நசீபு தந்துடுவானாக. ஆமீன். சரிங்களா? ஏன்னா இந்த வீடியோவில் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு உங்கள் நேரத்தை கொடுத்து இந்த வீடியோ பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக ஆமீன் நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், மாஷா அல்லாஹ் காபா ஷெரீஃபில் போகிறோம். பாருங்கள், ஹாஜிமார்கள்லாம் அவங்க தேவைக்காக போயிட்டுருக்காங்க. கமெண்டில் சொல்லுங்கள், யார் யார் ஹஜ் உம்ராக்கு வந்திருக்கீங்க, யார் யார் இன்னும் வர முடியாமல் இருக்கீங்க, யார் யாரெல்லாம் வர நியத்து இருக்கீங்க, அவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்காக துவா செய்வேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க. இப்போ தான் வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த வெளி தோற்றமே மாஷா அல்லாஹ் எவ்வளோ நூறானதாக இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த வானம், அந்த செந்நிற கலரில் அந்த இருக்க வானம், அந்த ப்ளூ கலரு, அப்புறம் அந்த மஜிதுல் ஹராமுடைய அவுட் சைடு பாருங்கள். அது எப்படி ஒரு தோற்றம், எப்படி அல்லாவுடைய குதிரத்து இதெல்லாம் பாருங்கள். மாஷா அல்லாஹ் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் க்ளீனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க ஒரு தேவைக்காக வந்திருக்காங்க. மாஷா அல்லாஹ் சில பேர் தொழிலுக்காக வந்திருக்காங்க. அங்கே ஒரு போலீஸ்கார போயிட்டுருக்காங்க. ஒருத்தவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வேலைக்காக இங்கே ஒரு வச்சுருக்காங்க. சில பேர் இபாதத்துக்காக வந்திருக்காங்க. சில பேர் தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக வந்திருக்காங்க. ஒருத்தவங்க தன்னுடைய ஒரு நாட்டங்களை வச்சு போயிட்டுருக்காங்க. மாஷா அல்லாஹ். நாங்கள் இப்போ நம்ம காபா ஷெரீஃபுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தல்பியாத் ஓதிக்கலாம். சரிங்களா? ஏன்னா தல்பியாத் ஒரு நல்ல ஒரு திக்ராக இருக்குது. அது நல்ல ஒரு அமலாகவும் இருக்குது. சரிங்களா? அதோட சிறப்பு நிறைய இருக்குது. நம்ம இன்ஷா அல்லாஹ் தல்பியாத் ஓதிக்கலாமா? கூட சேர்ந்து நீங்களும் ஓதுறீங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். நம்ம இதுவாக பார்த்தீங்கன்னா ஜிக்கரு, நம்ம எந்த ஒரு அமலை செஞ்சாலும் இக்லாஸ், ஒரு மன தூய்மை, அல்லாஹ்வுக்காக செய்கிற நியத்தில் செய்யணும். ரெண்டாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமலை செஞ்சால் இதுக்குண்டான கூலி நம்மளுக்கு நிச்சயமாக தருவான் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம செய்யணும். சரிங்களா? அதை இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தல்பியாத்து, அதோடைய விளக்கம் என்னென்னா, யா அல்லாஹ்வே, உன்னை ஏற்று வந்து விட்டேன், உனக்கு எந்த இணையும் இல்லை, நான் உன்னை ஏற்று வந்தேன், புகழும் நன்மை ஆட்சியும் எல்லாம் உனக்கே, உனக்கு இணை எதுவும் இல்லை. இதுதான் இந்த நம்ம ஓதுன தல்பியாத்துடைய மீனிங்காக இருக்குது. சரி, நம்ம இப்போ காபா ஷெரீஃப் பார்க்க போகலாம். மாஷா நம்ம காபா ஷெரீஃப் வந்துவிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். காபா ஷெரீஃப் பார்க்கும்போது ஒரு துவா ஓதிக்கலாம். சரிங்களா? இந்த துவா ஓதுறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அதோட மீனிங் நல்ல மீனிங்கு. ஏன்னா இந்த துவாவுடைய அர்த்தம் என்னென்னா, அல்லாஹ் எங்களுக்கு காபாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கூட இந்த துவாவோட மீனிங்காக இருக்குது. சரிங்களா? எங்களுக்கு சேர்ந்து நீங்களும் ஓதுறீங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஜியாரத பைத்துக்கல் ஹராம், அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஜியாரத பைத்துக்கல் ஹராம், அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஜியாரத பைத்துக்கல் ஹராம். இதோட மீனிங் என்னென்னா, அல்லாஹ் உனது புனிதமான வணக்கஸ்தலத்திற்கு வருகை தரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஏன்னா இந்த காபா ஷெரீஃப்க்கு வரணும்னா கூட நம்மளால் வர முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாட்டம், அவன் அழைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பாதமே இந்த புனிதமான பூமியில் பட முடியும். மேலும் இந்த பூமிக்குள்ள சிறப்பு என்ன? முஸ்லீமை தவிர நான் முஸ்லீம்கள் இந்த எல்லைக்கு கூட வர முடியாது. இப்பேற்பட்ட புனிதமான இடம். இந்த முஸ்லீம்களில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை விருப்பப்படுறானோ, யாரை விரும்புகிறானோ அவங்கள தான் இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். அப்போ நம்ம இந்த துவாவை நம்ம அதிகமாக ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பான முறையில் நமக்கு காபா ஷெரீஃப் நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு தந்துடுவான். மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் யார் இந்த வீடியோ பார்க்குறாங்களோ அவங்களுக்கு என்னென்ன ஹலாலான ஹாஜத்துகள் இருக்கோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா ஹாஜத்தும் நிறைவேற்றி தந்துடுவானாக. யார் யாருக்கு என்னென்ன கவலைகள், துக்கம் இருக்கோ, கஷ்டம் இருக்கோ எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போக்கி அருள்வானாக. யார் யாருக்கு என்னென்ன நோய்கள் இருக்கோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நோய் விட்டு பாதுகாப்பு தந்துடுவானாக. யார் யாருக்கு நிக்காகாமல் இருக்கோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான ஆண்களுக்கு சாலிஹான பெண்களும், சாலிஹான பெண்களுக்கு சாலிஹான ஆண்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைச்சு தருவானாக. யார் யாருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான குழந்தையை தந்துடுவானாக. மேலும் அவங்களுக்கு என்னென்ன நாட்டங்கள், ஹலாலான நாட்டங்கள் இருக்கோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து நாட்டங்களையும்
கொடுத்தருள்வானாக. மீன். இப்போ நம்ம எப்பவுமே வந்து நம்ம வீடியோவில் வந்து ஒரு ஹதீஸை நம்ம தெரிஞ்சுப்போம். சரிங்களா? இப்போ நம்ம ஹதீஸை தெரிஞ்சுக்கலாமா? கவனமாக கேட்கலாமா? அபு பக்ரா என்ற நுபாயிவு இப்னு அல் ஹாரிஸ் அஸ்-ஸஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், 2 முஸ்லிம்கள் தங்களின் வாள்கள் மூலம் சண்டையில் சந்தித்தால் கொலை செய்தவரும் கொலை செய்யப்பட்டவரும் நரகில் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதற்கு இறை தூதர் அவர்களே, கொலை செய்தவர் விஷயத்தில் இது சரி, ஆனால் கொலை செய்யப்பட்டவர் நரகத்தினுடைய காரணம் என்ன என்று நான் கேட்டேன். நிச்சயமாக அவரும் தன் தோழரை கொல்வதில் ஆர்வமுள்ளவராகவே இருந்தார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் எதில் இருக்குன்னா, புகாரி ஷெரீஃபில் 31வது ஹதீஸாக இருக்குது. முஸ்லீம் ஷெரீஃபில் வந்து 2888வது ஹதீஸாக இருக்குது. இல்லைன்னா 2 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, போரில் வந்து சந்திக்கிறாங்க. பட் என்னென்னா, ஒருத்தர் வந்து இஸ்லாமில் இருக்கார், இன்னொருத்தர் வந்து நான் முஸ்லீமாக இருக்கார். பட் வந்து என்னென்னா 2 பேர் சண்டை போடுறாங்க. ஆனால் அந்த 2 பேரை வந்து எங்கே இருக்காங்கன்னா, நரகத்துக்கு போயிருக்காங்களாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க ஒரு சஹாபி, யா ரசூலுல்லாஹ், இவங்க வந்து 2 பேர் நரகத்துக்கு போகிறது என்ன காரணம்? இவர் வந்து அல்லாஹ்வுக்காக தானே சண்டை போட்டார் அப்படின்னும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, அவர் அவர் உள்ளத்தில் என்ன விஷயம் இருந்ததுன்னா, தன் தோழரை கொல்வதில் ஆர்வம் உள்ளவராகவே இருந்தார். அவருடைய உள்ளத்தில் என்ன இருந்ததுன்னா, அல்லாஹ்வுக்காக இல்லை. ஏன்னா தீன் ஒரு விஷயத்தை தீன் வந்து உலகத்து ஃபுல்லாக பரவணும், அந்த மாதிரி எண்ணம் அவர் கிடையாது. அல்லாஹ்வுக்காக கிடையாது. மாறாக அவர் மேல் தனிப்பட்ட விரோதியோ எதனாச்சும் இருக்கும். அதை கொண்டு என்ன பண்ணுறாரு, அவர் தன் தோழரை கொல்வதில் ஆர்வமுள்ளவராக இருந்தார். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எண்ணத்தை வச்சு தான் நம்மளுக்கு கூலி கொடுப்பான். புரியுதுங்களா? நம்ம உள்ளத்தில் என்ன எண்ணம் இருக்கோ அதை தான் அல்லாஹ் தஆலா விரும்புவான். அல்லாஹ் அறிஞ்சவனாக இருக்கான். புரியுதுங்களா? நம்ம வாய் வழியாக சொல்கிறது தான் வந்து அல்லாஹ் கேட்குறான் அப்படிலாம் கிடையாது. நம்ம உள்ளத்தில் என்னென்ன விஷயங்கள் ஓடிட்டுருக்கோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயத்தையும் என்ன பண்ணுறான், அறிந்தவனாக இருக்கான். அதனால தான் நம்ம எண்ணத்தை வந்து எப்பவுமே சரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஷைத்தான் என்ன பண்ணுவான்னா, நம்ம எண்ணத்தை அழிச்சிருவான். முதல்ல ஒரு விஷயத்தை நம்மளுக்கு ஒரு அமல் செய்ய விட மாட்டான். புரியுதுங்களா? ஆனால் நம்ம ஒரு அமல் செய்யும்போது என்ன பண்ணுவான்னா ஷைத்தான், நம்ம எண்ணத்தை வந்து குலைச்சிருவான். புரியுதுங்களா? ஏன்னா அமல் செய்வது வந்து அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல், அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் யாராலையும் அமல் செய்ய முடியாது. ஆனால் அந்த அமல் செய்யும்போது என்ன பண்ணுவான் ஷைத்தான் வந்து, இக்லாஸ் மன தூய்மையை எடுத்துருவான். புரியுதுங்களா? அல்லாஹ்வுக்காக இல்லாமல் மற்றவங்க பார்க்குறாங்க. இப்போ நம்ம சதக்கா செய்யறனா கூட, நம்ம அல்லாஹ்வுக்காக சதக்கா செஞ்சோன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்றுப்பான். அதுக்குண்டான கூலி நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம மாறாக வந்து இல்லை, மற்ற மக்கள் பார்க்குறாங்க, இவங்களுக்காக மனுஷங்க நம்ம புகழணும், நம்ம வந்து கொடையாளி சொல்லணும் அப்படின்ற எண்ணத்துக்காக நம்ம தான தர்மம் செஞ்சோன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து அந்த அமல் நன்மை கிடைக்காது. அதே மாதிரி நம்ம தொழுகையே போகிறதில்ல வைங்களேன், சும்மா சொல்கிறேன், தொழுகை போகிறது கிடையாது. ஆனால் நம்ம வீட்டில் யாராவது விருந்தாளி வந்திருக்காங்க அப்போன்னு பார்த்து நான் தொழுக போகிறேன். ஏன்னா நான் தொழுக போனால் நம்ம வீட்டில் வந்து விருந்தாளினா இவன் தொழுவாளி அப்படின்னு நினைக்கணும். அப்படின்றதுக்காக நான் தொழுக போனாலும் என்ன ஆகும், நம்ம போய் தொழுதாலும் நம்மளுக்கு பயன் கிடையாது. அதனால தான் நம்ம எந்த ஒரு அமல் செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செய்யணும். ஒரு அமலை செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம அல்லாஹ்வுக்காக செய்யணும். நம்ம எண்ணத்தை சரி செஞ்சுக்கணும். ஒரு அமலை செஞ்சுட்டு இருக்கும் போதும் நான் இது அல்லாஹ்வுக்காக தான் செய்கிறேன்னு பார்க்கணும். ஒரு அமலை செஞ்சு முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணணும், நான் இது அல்லாஹ்வுக்காக தான் செஞ்சேன் அப்படின்ட்டு நம்ம எண்ணத்தை என்ன பண்ணணும், சரி செஞ்சுக்கணும். சரிங்களா? நம்ம எண்ணத்தை சரி செஞ்சுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் டெய்லி ஒரு ஹதீஸு நம்ம இந்த வீடியோ லைவ் பார்ப்போம். 2வது ஜிக்ரு அண்டு வந்து ஹதீஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் என் வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறதை கொண்டு இந்த வீடியோஸ் யூடியூப் இன்னும் பல மக்களுக்கு காண்பிக்கும். அப்போ இதை பார்த்து பல மக்கள் வந்து பிரயோஜனம் அடைஞ்சாங்கன்னா அந்த நன்மை உங்களுக்கும் சேரும். சரிங்களா? அதனால் இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு புதிய வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.